டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. கதைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கதைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் நம்ம முன்னாடி நடக்கிற கதைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் கேட்கும் கதைகளும் இருக்கத்தான் செய்கிறது. நேரடியாக சில விடயங்கள் நடக்கும் பொழுது மனதிலே எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வலி, ஆனால் அதற்கு சரியான ஒரு தீர்வோ அல்லது அதற்கு சரியான ஒரு முடிவோ கிடைக்காமல் போய்விடுமோ அப்படின்ற ரீதியில் நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனிதர்களுடைய மனம் ஏன் இப்படி மாற்றங்களை சந்திக்கிறது? மனிதாபிமானம் ஏன் தொலைந்து விட்டது? இப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. எத்தனை விவாதங்கள் பண்ணினாலும், எத்தனை விடயங்களை சொல்லி கொடுத்தாலும் சில நேரங்களில் இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம், மாறவே மாட்டோம் அப்படின்னு பிடிவாத குணத்துடன் மனிதன் வாழ பழகி கொண்டான். அதனால தான் இன்னைக்கு உலகளாவிய ரீதியிலே எல்லா இடங்களிலும் பல பிரச்சனைகள். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இது ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதை எப்படி அமையுது அப்படின்னா, அருமையாக வளர்க்கப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எவ்வளவு கனவுகள், எவ்வளவு லட்சியங்களோடு அந்த வாழ்க்கை நகர்த்தப்படும். ஆனால் இப்போ நாங்கள் வளர்ந்து ஒரு அளவு நல்ல நிலைக்கு வந்த பிறகு இப்போ நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன பயங்கரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்கள் படிக்கும் காலகட்டத்திலிருந்து வளர்ந்து வேலைக்கு சென்று அதற்கு பிறகு எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் இந்த காலகட்டம் வரை எவ்வளவு கஷ்டங்களையும் இன்னல்களையும் நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் எத்தனை ஏமாற்றங்களை எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விடயத்தை இன்னைக்கு அவர் பதிவு செய்திருக்கிறாரு. படிக்கும் காலகட்டத்தில் நம்ம பெற்றோர்கள் அனுப்பும் பாடசாலை, பெற்றோர்கள் அனுப்பும் கல்வி நிலையங்களுக்கு சென்று கல்வியை தொடருவோம். அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தெய்வத்துக்கே 4வது இடம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மாதா பிதாவுக்கு அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கும் குரு சிறப்பாக அமையணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு என்பவருக்கு பெரிய பங்களிப்பு இருக்கு. ஏன்னா அவர் வாழ்க்கையின் கலங்கரை விளக்கம். எப்படி வாழ போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், இந்த படிப்பு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ நினைக்காத அளவுக்கு அவருக்கு சரியான வழிகாட்டல் இருந்துருச்சு அப்படின்னா அந்த அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். அந்த ஆசிரியர் ஒரு சிறப்பான ஆசிரியர் அப்படின்னு கூட எல்லாருமே போற்றுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எத்தனையோ ஆசிரியர்கள் எங்களுக்கு இப்போ பரீட்சை நேரத்தில் கூட எத்தனையோ விடயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் பண்ணணும், நல்ல பேர் வாங்கணும், பாடசாலைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு செல்லணும் அப்படின்னு எத்தனையோ ஆசிரியர்கள் எங்களுக்கு அறிவுரைகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் பல ஆசிரியர்களோட பேர்களை எங்களால் மறக்க முடியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சில நேரம் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு கொண்டாடணும் அப்படின்னு தோணும். அது ஆசிரியர்கள் எப்பொழுதுமே பொதுவாக ஆசிரியர் தொழில் அப்படின்றது ஒரு கடவுளுக்கு ஈடான ஒரு தொழில் இல்லையா? அவங்களுக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்கும். ஆனாலுமே எங்களுக்காக பல நேரங்களே அவங்க எங்களுக்காக ஒதுக்கி கொடுக்குறாங்க. எத்தனையோ விடயங்களை எங்களுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் இதையெல்லாம் கேட்டு அறிந்து நாங்கள் இன்றைக்கி நிறைய நல்ல இடத்துல வேலைக்கு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக மாற்றம் பெறுகிறது. எல்லாரையும் நாங்கள் இங்கே குறிப்பிடவில்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில ஆசிரியர்கள், ஓரிரு ஆசிரியர்கள் செய்யும் சில விடயங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்கும் அளவுக்கு மாற்றி அமைக்கிறது. இன்னைக்கு அண்மையில் கொழும்பில் நடந்த ஒரு மாணவியினுடைய மரணம் என்பது இன்னைக்கு பலரால் பேசும் விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, இது யாரெல்லாம் காரணம், தற்கொலை என்பது தீர்வாகாது அப்படின்னு இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாணவியினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு தவறு நடந்திருக்கிறது, அதை எப்படியாவது நிரூபிக்க வேண்டும். ஆனால் அதற்கு சரியாக நிரூபிப்பதற்கு யாருடைய பங்களிப்பும் சரியாக அங்கு செயல்படுத்தவில்லை. தான் செல்லும் இடமெல்லாம் தன்னை தவறான ஒருவராக எல்லாரும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அப்போது அந்த பலருடைய பார்வை, பலருடைய கேலி பேச்சுகள் அந்த மாணவியினுடைய மனதை அந்த அளவுக்கு புண்படுத்துனதுனால தான் அவங்க அந்த அளவு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க, அவங்க பெற்றோர்களை பற்றி எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. ஒரு பெற்றோர் ஒரு குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு
வளர்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த மாணவியினுடைய மறைவு பலருக்கு பல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீதி கிடைக்குமா? இந்த நீதி என்பது சரியான ஒரு முடிவை கொடுக்குமா? இனிவரும் காலங்களில் இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்குமா? அப்படின்ற அளவில் வந்து இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான். மனிதர்களோடு வாழ்ந்தால்தான் வாழ முடியும். மனிதர்களான நீங்க வந்து சில நேரங்களில் வித்தியாசமாக செயல்படும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லாருக்குமே பல கஷ்டங்களை கொடுத்து விடும் இல்லையா? நம்பிக்கையோடு உங்ககிட்ட வராங்க. அந்த நம்பிக்கையை தயவு செய்து எந்த இடத்துலையும் நீங்கள் வீணடிச்சிடாதீங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. அதனால் நம்பிக்கையுடன் பயணிங்க. வெறுமனை கல்வி அப்படின்றத விட அந்த கல்விக்கு மேலாக நம்பிக்கை ரொம்ப அதிகம், ஒழுக்கம் அதை விட அதிகம். அதனால் இது ரொம்ப முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதற்காக போராட்டங்கள் செய்துட்ருக்காங்க, எப்படியாவது நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த மாணவியினுடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த நிமிடத்தில் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் ஆரம்பமே பார்த்திங்கன்னா, சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் வேதனை தரக்கூடிய மிகவும் ஒரு ஆழமான ஒரு கதை. அடுத்த கதை எப்படி அமையப்போகுது அப்படின்னா, நாங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு நிலைக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவோம், வேலைக்கு போவோம். வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், குடும்பத்தை காப்பாற்றணும், இப்படி தான் நினைப்போம். இங்கேயும் அப்படி தான் ஒரு கடிதம் வந்திருக்கு. என்னுடைய எதிர்பார்ப்பும் அப்படி தான். நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தான் நானும் கிளம்புனேன். ஆனால் சில இடங்களில் வந்து எப்படின்னா, வேலை செல்லும் இடங்கள் வந்து சிலருக்கு அதிர்ஷ்டமாக நல்லபடி அமைஞ்சிடும், சிலருக்கு அப்படி அமையாது. அங்கே போனாலே நிறைய பிரச்சனை காத்துட்ருக்கோம். சரியாக சம்பளம் கொடுக்கல அப்படின்றது அடுத்த கட்டம். ஆனால் அங்கே வேலை பழு அதிகமாக இருக்கும். அதே இடத்துல வேலை செய்யும் நபர்கள் வந்து வித்தியாசமான ஒவ்வொரு குணத்துடன் செயல்படுபவர்கள் இருப்பாங்க. நிறைய பிரச்சனைகளை பழி சொல்லுவதும், அவர்கள் செய்யும் தவறுகளை மாற்றி அமைத்து இவர்கள் மீது போடுவோம் அப்படின்ற ஒரு ரீதியில் தான் ஓடிட்டுருக்கோம். இப்படி தான் எனக்கும் நடந்தது அப்படின்னு அவர் அந்த கதையை சொல்லியிருக்கார். நான் எங்கே இருக்கேன் என்னன்னு அவர் சொல்ல விரும்பலை. நானும் வேலைக்கு போனேன். அங்கே போனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினாங்க. நானும் நல்ல இடம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னுடைய முன்னேற்றத்துக்கு பல விதமான தடைகள் காத்து கொண்டிருந்தேன். அடுத்தபடி நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்தது என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு வந்து இந்த வேலையை தொடரலாமா முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. எப்போ பார்த்தாலும் என்னுடைய மேலதிகாரி கிட்ட வந்து ஏதாவது ஒரு என்னை பற்றி ஒரு குறை சொல்கிறதும், அவர் வந்த உடனே என்னை எதுவும் விசாரிக்காமல் எல்லார் முன்னாடி வந்து என்னை திட்டுறதும், இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. வேலையை விட்டுறலாம் அப்படின்னா என்னுடைய குடும்பத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பு என் கண் முன்னாடி நிற்குது. அந்த குடும்பத்திற்காக நான் வேலையை உடனடியாக விட முடியாது, வேறொரு வேலை தேடிட்டு தான் கண்டிப்பாக அந்த வேலையை நான் விடணும். ஆனால் இப்படியே சொல்லி சொல்லி என்னுடைய காலங்கள் 2 வருடங்கள் ஓடிவிட்டன. இப்போ என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும் எல்லாரையும் பார்க்கும் பொழுது எனக்கு விருப்பம் இருக்குது. யாரு கூடயுமே பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. நான் போவேன், என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். அவங்கவுங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க. என்னுடைய காது படவே நிறைய கதைகளை பேசுவாங்க. ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எனக்கே யோசனையாக இருந்தது. இந்த யோசனை என்பதை விட எப்பொழுதுமே வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் இன்னைக்கு மாற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு தெரியல. இந்த காலநிலை மாற்றம் மாதிரி இன்னைக்கு மனிதர்களும் மாற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. எப்போ எவங்க எப்படி இருப்பான்னு தெரியாது. இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்ககிட்ட பேசாமல் அப்படியே ஏதோ ஒரு எங்களை யாருன்னே தெரியாமல் கூட போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால யாரையும் பற்றி அதிகமாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எடுக்காதீங்க. உங்களை பற்றி அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்யுங்க. உங்களுக்கு இருக்க திறமையை சிறப்பாக வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் நாளை உங்களுக்காக காத்திருக்கும் இல்லையா? அது வந்து என்றைக்குமே யாராலையுமே தட்டி பறிக்க முடியாது. உங்களுக்கு உள்ள இருக்கும் திறமையை யாராலையுமே தட்டி பறிக்க முடியாது. அதனால் கவலை இல்லாமல் வேலை செய்யுங்க அப்படின்னு அந்த நண்பருக்கு சொல்லணும். ஏன்னா அவர் ரொம்ப வேதனையாக அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். இது மாதிரி பல கதைகள் இருக்கத்தான் செய்யும். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இது வந்து சிந்தனை செய்ய வேண்டிய இன்னொரு கதை. நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பாடசாலை நாட்களை பட்டாம்பூச்சி நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பாடசாலை முடித்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உரிய கனவு என்னென்னா பல்கலைக்கழகம்.
தன்னுடைய நாட்டில் ஒரு சிறப்பான பல்கலைக்கழகம் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு கனவோடு காத்துட்ருப்பேன். அது மாதிரி தான் நானும் காத்துட்ருந்தேன். அப்போது எனக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்தது. படிக்க போனேன். படிக்க போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த பகிடிவதை அப்படின்ற ஒரு விடயம் இருக்குல்ல, இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் பயமாக இருக்கும். பயந்துக்கிட்டே தான் போனேன். ஆனால் எனக்கும் சில பகிடிவதைகள் நடக்கத்தான் செய்தது. அதையெல்லாம் ஓரளவு நான் சமாளித்து கொண்டு ஒரு மாதிரி சுதாகரித்து கொண்டு என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அப்போ இப்போ நான் 2ஆம் வருடத்தை கடந்து 3ஆம் வருடம் கடந்த நிலையிலே இருக்கும் பொழுது என்னுடைய வகுப்பில் இருக்கும் மற்ற மாணவர்கள், புதிதாக உள்நுழையும் மாணவர்களுக்கு இதே பகிடிவதைகளை செய்யும் பொழுது, எங்களுக்கும் ஒரு காலத்தில் பண்ணாங்க தானே, அப்போ நாங்களும் இப்போ ஃபன்னாக பண்ணுவோமே அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாணவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். பல்கலைக்கழக மாணவர். ஒருவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த பகிடிவதையா அப்படின்னு தெரியல. புதுசாக வர்ற மாணவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்காகவா அப்படின்னு தெரியல. அவங்கள பற்றி அறிந்து கொள்ளணும்னா அவங்ககிட்ட பேசி தெரிந்து கொள்ளுங்க. அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க. ஒரு சின்ன ஒரு மார்க்ஸால் போக முடியாத எத்தனை மாணவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த இரும்பு கேட்டுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை மாணவர்கள் காத்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய கனவுகள் எப்படின்னா, ஐயோ நமக்கு இந்த பல்கலைக்கழகம் கிடைக்கலையே, நாங்கள் படிக்கலையே, நாங்கள் தனியார் பல்கலைக்கழகம் போகணும், இதற்காக எவ்வளவோ கஷ்டப்படணும், அங்கே டிகிரி எடுத்துகிட்டு வந்த பிறகு எங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்திற்குள் போய் நீங்கள் படித்து வெளியே வந்து சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அதை நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாணவருடைய பங்களிப்பில் எத்தனை மாணவர்கள் அடங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களை எல்லாம் விசாரணை குழுக்களுக்குள் கொண்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக அதற்கான ஒரு முடிவு சொல்லப்படும். கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய அந்த தண்டனையும் கொடுக்கப்படும். ஆனால் நீங்களே இந்த பல்கலைக்கழகத்திற்குள் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, எவ்வளோ படிச்சிருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விடயங்களை தியாகம் பண்ணி வந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ பொறுப்பான ஒரு மாணவராக இருந்திருக்கிறோம். பொறுப்பானவராக இருந்து வரும் புதிய மாணவர்களுக்கு எத்தனை விடயங்களை கற்றுக் கொடுத்துருக்கணும். அதையே பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் பாடசாலை முடித்து பல்கலைக்கழகம் போய் இப்படியெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கும் நீங்கள் நாளை வெளியே என்ன பண்ண போகிறீங்க சமுதாயத்துக்கு? இல்லையா? ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல கூட உங்களை பார்த்தா பயமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா அங்கே போய் கூட எல்லாருக்கும் பயமாக இருக்கும். உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு பயம் வரும். உங்களுக்குள் இருக்கும் இந்த குணம் உங்களை இவ்வளவு மோசமாக யோசிப்பதற்கு வைத்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் படிப்பு என்பது பண்பையும் ஒழுக்கத்தையும் பக்தியையும் நல் மதிப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களுக்கு மாத்திரமல்ல அந்த கல்வி, நீங்கள் பெற்றுக்கொண்ட கல்வி என்பது நாளை சமுதாயத்திற்கு ஒரு ஆழம் விருட்சம் போல் அது அமைஞ்சிருக்கு. அதனால் உங்கள் கையில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பொறுப்பானவராக இருங்க. நீங்கள் எப்பொழுதுமே அதுக்கு பொறுப்பானவராக நீங்கள் செயல்பட பழகிக்கொள்ளுங்கள். அந்த மாணவனுடைய அந்த கனவு என்பது கலைந்து விட்டது. அதனால் கிடைக்கும் வாய்ப்பையும் கிடைக்கும் சந்தர்ப்பத்தையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில நேரங்களில் இந்த கடிதம் தம்பி எழுதியிருந்தாங்க, நான் பல்கலைக்கழகம் முடித்து வெளியே வந்துடுவேன், ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு வந்துடுவேன், ஆனால் இந்த கஷ்டமான விடயங்களை இன்றைக்கி நான் பார்க்கும் பொழுது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் இப்படியெல்லாம் நடக்காமல் கண்டிப்பாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் எங்களுக்கும் இருக்கிறது. அதனால் நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.